எத்தனை நண்பர்கள்ன்றது முக்கியம் இல்லை. 3 பேர் நல்ல நண்பர்களாக இருந்தால் போதும். அப்படி 2024 வரைக்கும் என் கூட இருந்த நண்பர்களோட 2025 ஆரம்பித்ததும் நாங்கள் போன ஃபஸ்ட்டு ட்ரிப் தான் இந்த கொல்லிமலை. நாலு பேர் ஒரு நாள் கொல்லிமலை போனால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு விஷாகன் ஸ்கிராம். என் பேர் விசாகன். என்னோட வந்த 3 பேரை என் கூட இந்த வீடியோவில் சேர்ந்து பார்க்க போகிறீங்க. பைக்கு பின்னாடி ஜம்முன்னு வரானே, அவன் தான் கோபி. எங்கள் கேங்கோட மெயின் அக்யூஸ்டே அவன் தான். அப்புறம் அது பைக்கு ஜம்முன்னு ஓடிட்டு வரானே, அவன் தான் மாப்பிள்ளை கௌதம். இவன் லோகு. எல்லோரும் மாதிரி தான் நாங்கள் போட்ட பிளான் 5 மணி. ஆனால் நாங்கள் கிளம்புனது 6 மணி. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு டேட்டா சொல்லிவிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் பாதியில் இல்லைனா எண்டில் தான் சம்பவம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எங்களுக்கு ட்ரிப்போட ஸ்டார்டிங்லேயே சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சேலம் ஹோட்டர் ஹைவேஸ் போனதும் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அங்கே தான் சம்பவமே. கோபியோட பைக் டேங்க் கவர் இருந்த வாட்சை காணும். 2 பேர் அலசி அரைஞ்சு பார்த்தாங்க. அப்போவும் வாட்ச் கிடைக்கல. ஒரு வேளை வந்த வழியில் எங்கேயாவது கீழே விழுந்திருக்குமோ அப்படி தான் எங்களுக்கு தோணுச்சு. அதான் நாங்கள் ட்ரிப்பை எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ திரும்பவும் அங்கேயே போனோம். ஏன்னா அது சாதாரண வாட்ச் மட்டும் இல்லை, அது அவனுக்கு அவ்வளோ ஸ்பெஷல். காரணம் அது அவனுக்கு கொடுத்த பர்சன். அப்படி எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயும் வந்துட்டோம். அங்கேயும் வாட்ச் இல்லை. சரி, ஒரு மனசோட மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் நாங்கள் அந்த அழகான சன்ரைஸை பார்த்தோம். அந்த அழகை கூட முழுசாக ரசிக்க விடலை. வடிவேல் சொல்கிற மாதிரி தான், மண்டை மேலே அந்த கொண்டே மறந்துட்டானுங்க போல். டேங்க்கை வர ஒழுங்காகவே செக் பண்ணல. இதனால் 10 கிலோமீட்டர் நாங்கள் வந்துட்டு போயிருக்கோம். அந்த 10 கிலோமீட்டர் கூட எங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா வாட்ச் கிடச்ச அப்புறம் தான் பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் என்ன, நாங்கள் திரும்பவும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எத்தனை திரும்ப அதானே, சரி வாங்க போவோம். கொஞ்சம் தூரம் அப்புறம் நாங்களாக போட்ட ஃபஸ்ட் டீ தான் இந்த டீ கடை. கொல்லிமலை போகிறோம், ஆனால் அங்கே எங்கே போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிளானே ஃபுல்லாக போடலை. கொல்லிமலையில் ஆகாய கங்கை, நம்மருவி, மாசிலா அருவி அண்ட் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் அண்ட் வயர்லெஸ் வியூ பாயிண்ட், இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது. இதில் நான் சூஸ் பண்ணது தான் நம்மருவி, ஆகாய கங்கை அண்ட் வயர்லெஸ் வியூ பாயிண்ட். ஏன்னா இவனுங்க டீயை காஃபியாக தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இன்னும் நாங்கள் சேலம்லேருந்து புதுச்சத்திரம் வழியாக கொல்லிமலை போனோம். இன்னும் கொல்லிமலையே போகல. அதுக்குள்ளே எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியல. எல்லா பக்கமும் அழகாக தான் இருக்குது. அது காரணம் இந்த இடம் மட்டும் இல்லை, எங்கள் மனசும் தான். கூண்டுக்குள்ளே இருக்க கிளியை திறந்து விட்டா எப்படியோ அப்படி தான் எங்களுக்கு இந்த ஒரு நாள். மற்ற மலைகள் மாதிரி இல்லை இந்த கொல்லிமலை. ஏன்னா இங்கே தான் அதிகமான ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த கொல்லி ஹில்ஸில் 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. இந்த ஹேர்பின் பெனில் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒன்று புரிஞ்சது. இந்த கொல்லிமலைக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் கவலைகளை கொல்லும் மலை, இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில் நிறையா பிளேசஸ் இருக்குது. என்ன தான் பிளேசஸ் இருந்தாலும்
இந்த பணியார கடையை தாண்டி போக முடியாது. நீங்கள் மேலே வந்ததும் டவர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிளேசஸ் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸை கேட்டு தான் போகணும். அப்படி கேட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் நம்ம அருவி. இந்த நம்பருவி வரும்போது 30 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நெட்வொர்க்கும் இல்லை, அது இல்லாமல் அவங்கள்ட்ட ஜிபேவும் இல்லை. நம்ம அருவி அழகை மட்டும் ரசிச்சுட்டு எப்படி குளிக்காமல் போகிறது? அதான் குளியில் போடலான்னு துணியில் காலை வச்சா அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ சில். இது தெரியாத நம்ம பையன் அப்போ தான் சம்பவம் பண்ணிட்டான். அதை நீங்களே பாருங்கள். என்னதான் சம்பவம் நடந்தாலும் அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஊதி விட்டு வந்த வேலையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ நேரம் தான் நாமளும் வலிக்காமையே இருக்கிறது? இந்த சம்பவத்தை நீங்களே பாருங்கள். த ஆர்ட் அண்ட் த ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுறதும் பண்ணிவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக குளிச்சிட்ருக்கான். இவன் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தெரியுதா நான் ஏன் இவனை மெயின் அக்யூஸ்ட்னு சொன்னேன்ட்டு. இந்த 2024 ஓடினதுக்கும் இந்த 2025 ஓட போகிறதுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது இந்த நம்பர் விலை பிடிச்சது.